சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் வசந்த் வசந்த், கணேஷ் வசந்த் துப்பறியும் நாவல். இந்த பகுதி இப்ப இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 2 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த 2ஐயும் கேட்டுட்டு இந்த பார்ட் 3 கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா கிரைம் த்ரில்லர் நாவல், அதனால முந்தின பகுதியில கேட்டாதான் உங்களுக்கு அதனுடைய கன்சிஸ்டன்சி வரும், புரியும். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 9. நீங்க தானா அது? இனியா, ஹாய். என்னது, மெட்ராஸ் பூரா உக்கலின் பக்கம் வந்துருச்சா? இனியா சற்றே திடுக்கிட்டு போய் திரும்பி வசந்தை பார்த்ததும் உடனே முகம் மலர்ந்தாள். ஏய் வசந்த், வசந்த காலம் வழங்கிய ரேசல் பிளேடுகளை தான் தேடிக்கிட்டு வந்தோம் இங்க. தோம்னா அப்பாவும் வந்திருக்காரா? ஆமா. போச்சுரா, எதுக்கு இந்த வயசான காலத்துல பேராசிரியரை போட்டு இப்படி அலக்களிக்கிற? தனியா வரக்கூடாதா நீ? பகல் வேளையில என்ன பயம்? வயல்காட்டு பக்கம் சைக்கிள்ல அழைச்சுக்கிட்டு போயிருப்பான்ல, ஒரு டூயட் சான்ஸ் போச்சு பாரு. அப்பாதான் பிடிவாதமா மறுபடி இங்க வரணும்னு சொன்னாரு. பாத்தியா, உன்னை பார்த்ததுல வந்த காரியத்தையே மறந்துட்டேன். இனி இந்த இடத்துல நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஏன் வசந்த்? விஷயம் ரொம்ப தீவிரமா போயிடுச்சு. சந்துக்கு சந்து கத்தி குத்து. இப்பதான் ஒரு கேஸ் காஞ்சிபுரம் போயிருக்கு. உங்க அப்பா விட்டுன ராஜராஜன் கிணறுல இருந்து பூதம் கிளம்பிடுச்சு. என்ன சொல்றீங்க வசந்த்? ரத்தன சுருக்கமா சொன்னா. ஆமா, நீ உடனே புறப்படு. ஐயோ, அப்பா கோயிலுக்கு தனியா போயிருக்காரே, சான்ஸே இல்ல. வா, அங்க ஓடி போகலாம். சௌகரியமா என் கைய பிடிச்சுக்கோ. வசந்த் இனியாவுடன் மறுபடி அந்த சிதிலமான கோயிலுக்குள் நுழைந்தான். பேராசிரியர் அணைந்த பைப்பை வைத்துக்கொண்டே கோவில் மண்டபத்தில் உள்ள தூண்களை பரிசீலித்துக் கொண்டிருந்தார். சார், குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் என்றார் கடிகாரத்தை பார்த்து கொண்டே. கொஞ்சம் திரும்புங்க. ஏன்பா? இல்ல, கத்தி கித்தி குத்தி கித்தி இருக்கான்னு பார்க்கலாம் நெட்டு. என்னப்பா சொல்ற? புரியும்படியே சொன்னான். ஆமா, அங்க பார்க்காத ஆபத்துன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்களே இங்க வந்து நிக்கிறீங்களே. இல்ல வசந்த், எனக்கே என்னடா இது, இந்த கிணத்து மேல திடீர்னு இவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட். நாம ஏதாவது பார்க்க மறந்துட்டோமான்னு, இன்னொரு தடவை எதையாவது விட்டுட்டோமான்னு பார்க்கலாம்னு தான் புறப்பட்டு வந்தேன். ஏதாவது ஆராய்ச்சியில விட்டு போயிருக்கா? ஆஹா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க எல்லாம் பறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதை ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு காலையில இங்க ஒரு இன்சிடென்ட். ஒரு ஆளு எங்களை நோக்கி வந்தான் கார்கிட்ட. என்னவோ சொல்ல வந்தான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கத்தி குத்து வாங்கிட்டு தொடரும்னு போட்டுட்டு போயிட்டான். ஐயோ, செத்துட்டானா? இல்ல சார், இன்னும் உயிர் இருக்கு. விளக்கு காத்துல துடிச்சிட்டு இருக்கு. இப்ப அவனை பார்த்து, யோ, சொல்ல வந்தத சரியா சொல்லிட்டு அப்புறம் சாவகாசமா செத்துக்கன்னு விசாரிக்கதான் காஞ்சிபுரம் போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் கையோட புறப்பட்டு வந்துருங்க. இந்த இடத்துல தனியா இருக்கிறது நல்லதில்ல. கொலை வரைக்கும் போறாங்கன்னா விஷயம் பெரிய விஷயம்னு தோணுது என்றார் பேராசிரியர். பேராசிரியரும் இனியாவும் பின்சீட்டில் வீற்றிருக்க வசந்த் ரியர் வியூ மிரரை அவள் மேல் சரி செய்து பார்த்தான். அவன் அருகே கணேஷ். சார், இந்த கல்வெட்டுகள்ல இந்த வட்டாரத்துல ஏதாவது புதையல் இருக்கிறத பத்தி தகவல் இருக்கா? ஆஹா, இல்லவே இல்ல என்றார் பேராசிரியர். ஆர் யூ ஷூர் என்று கேட்டான் கணேஷ். நிச்சயம், நான் இந்த வட்டாரம் முழுக்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்த்திருக்கனே. விலை உயர்ந்த சிலை ஏதாவது இருக்க சான்ஸ் உண்டா கோயில்கள்ல? அதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை தான் கேட்கணும். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல அதை பத்தி ஏதாவது மென்ஷன் இருக்கா? இல்ல கணேஷ், எனக்கு என்னவோ என்ன பல்லாவரத்துக்கு கூட்டிட்டு போனவன்களையும் வீட்டுக்கு வந்தவன்களையும் பார்த்தா சரித்திரத்துக்கும் அவங்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்லாதவங்க மாதிரி தான் தோணுது. ஆனா ராஜராஜன் கிணறுங்கிற பேரு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே சார். உள்ளூர்காரங்களுக்கே அது தெரியலையே. சார், அந்த கிணத்தின் அடியில ஒரு தங்க மாளிகைக்கு சுரங்கப்பாதை ஏதாவது இருக்குமோ என்று வசந்த் கேட்டான். நான் தான் இறங்கி பார்க்கிறேன். அல்லது இப்படி இருக்குமோ என்று கேட்டான் கணேஷ். எப்படி என்றார் பேராசிரியர். அதன் பின் தலையை ஆட்டி இல்லை என்றான் கணேஷ். இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டாம். முதல்ல அந்த ஆளை பார்த்து அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுலதான் இருக்கு குழுவே. அந்த கட்டுரையிலையும் இருக்கு பாஸ். அதுக்கு தானே அந்த கோஷ்டியே அலையுது. அந்த கட்டுரைய காஃபி வச்சுக்கலனா மடத்தனம் பண்ணிட்டேன் என்று சலித்து கொண்டார் பேராசிரியர். குறிப்புகள் உங்ககிட்ட இருக்குமில்ல?
இருக்கு. சரி, அத அப்புறம் கவனிக்கலாம். காஞ்சி நகரத்தின் கோபுரங்கள் தென்பட்டன. கரையோரமாக சென்ற பாதையில் தென்னை மரங்கள் விரைந்தன. ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு விசாரிச்சுக்க வசந்த். நெருக்கமான தெருக்களில் இருட்டு வீடுகளுக்குள் நெசவு ஜொலித்தது. பற்பல வடிவ பஸ்ஸுகளில் பற்பல வடிவ பிரயாணிகள் வரதராஜனையும் காமாட்சியையும் நோக்கி இறைந்தார்கள். ஆவோ ஆவோ, ஏ தேக்கோ வரதராஜ் சுவாமிதி மந்திர் என்று தொந்தி குலுங்க ஓடினவர்களின் பின் வடக்கத்தி முகங்கள் விரைந்தன. நெட்டையான மண்டபத்தின் அருகில் காரை நிறுத்தி வசந்த் அங்கே இருந்தவர்களை விசாரித்தான். இப்படியே நேரா போனீங்கன்னா டாக்கிஸ் வருங்க, அங்க போய் விசாரிச்சுக்கோங்க. சரிதான், எல்லோருக்கும் வழிகாட்டுன அண்ணா பிறந்த ஊர்ல இப்படியா வழிகாட்டுறீங்க? வசந்த், அங்க பாரு, ஒரு ஆம்புலன்ஸ் போறது, அதோட பின்னாடி போ. ஒரு சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு உரித்தான அத்தனை குணாதிசயங்களும் இருந்தன. காரிடாரில் 100 பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அல்லது படுத்திருந்தார்கள். டாக்டர்களை காணோம். ஸ்பெஷல் வார்டில் சிலர் குடும்பமே நடத்தி கொண்டிருந்தார்கள். நர்ஸுகள் டியூட்டி மாறிக்கொண்டிருந்தார்கள். கேஷுவாலிட்டி போ, இன்னும் ஃபார்ம் எழுதியே முடிச்சிருக்க மாட்டாங்க. கணேஷ் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை அடையாளம் கண்டு கொண்டான். இதோ இருக்காரே நம்ம, அது கூட சரிதான். சுமாரா. வணக்கங்க, நம்மாளு அட்மிட் ஆயிட்டாரா என்று கணேஷ் கேட்டான். இல்ல. ஏதாவது பேசினாரா? இல்ல, போயிட்டாரு. என்னது? வார்டு யாரையாவது கூப்பிடுங்க, பாடிய பிஎம்முக்கு எடுத்துட்டு போகணும். கணேஷ் அந்த மூடியிருந்த உடலை பார்த்தான். இரத்த கரை தெரிந்தது. அந்நியனே, நீ என்ன சொல்ல வந்தாய்? எனக்கு புரியவில்லையே. நீங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு போயிடுங்க. குத்தின ஆளு முகம் ஞாபகம் இருக்க உங்களுக்கு? ஆளையே பார்க்கலன்னு தானே சொன்னோம். அங்க பார்த்ததா சொன்னீங்களே. இல்லைங்க, சரியா ஞாபகப்படுத்தி பாருங்க என்றான் வசந்த். என்ன போட்டு குழப்பறியா நீ? இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க ஆளை பார்த்ததா சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அட போயா, அவர்கிட்டவே பதில் சொல்லிக்க. அந்த சமயம் மற்றொருவன் உள்ளே நுழைந்தான். நடுத்தர வயது உடையவனாக இருந்தான். சற்று பதற்றத்துடன் காணப்பட்டான். நாங்க கூட உக்கல் கிராமம் தாங்க. கேள்விப்பட்டதும் அடுத்த பஸ்ஸ புடிச்சு ஓடியாந்துட்டேன். எங்க அந்த ஆளு? எவனை கேக்குறீங்க? அதான் கத்தி குத்து பட்டானே, அது போயிடுச்சுங்க. அங்க பாருங்க பாடி. போயிட்டானா? புதியவன் சற்று தயங்கி மூடியிருந்த அந்த உடலை அணுகினான். பார்க்கலாங்களா என்று கேட்டான். தாராளமா என்றார் கான்ஸ்டபிள். முகத்தை மூடியிருந்த வெள்ளை துணி விளக்கப்பட்ட சற்று நேரம் அந்த கருக்க தொடங்கிவிட்ட முகத்தை பச்சாதாபத்துடன் பார்த்துவிட்டு மூடிடுங்க என்றான் அவன். துண்டால் வாயை பொத்தியபடியே அங்கிருந்து விலகினான். காலையில தாங்க உசுரோட முழுசா பார்த்தேங்க அவன. இந்த ஆள உங்களுக்கு தெரியுங்களா என்று கேட்டான் வசந்த். தெரியாதுங்க, 2-3 நாளா தான் பழக்கம். வீட்டுல வந்து யாரோ வந்தாங்களான்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ள இவன் போயிட்டான். ஆமா, உங்க பேர் என்ன? சதாசிவம். அட, நீங்க தானா அது? நீங்க தானா? உங்களைத்தான் வந்து பார்க்கும்படியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த ஆளு. அதுக்குள்ள அவனை குத்திட்டாங்க. குத்தினது யாருன்னு தெரிஞ்சுதா? எங்க? அவனை யாரு பார்த்தா? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? பட்டணத்துக்காரங்க. என்ன வந்து பார்க்கும்படியா சொன்னானா? எதுக்கு? அத உங்ககிட்ட கேட்கலாம்னு நாங்க இருந்தோம். சரிதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நிலவரமே புரியல. என்னவோ எதை பேச வச்சுக்கிட்டு வெளியூர்காரங்க பயலுகள்லாம் ஊருக்குள்ளார வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ நடக்க போகுது. இவன் வெளியூர்கார மாதிரி தான் தெரியுது என்றான் வந்தவன். உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்களா என்று வசந்த் கேட்டான். தெரியாது. கான்ஸ்டபிள் அவர்களிடம் வந்து ஆளு யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பாதி கேஸ் முடிஞ்சிரும். ஏதாவது விரோதமா இருக்கும் என்றான். நீங்க விசாரிங்க என்றான் வசந்த். பைக்குள்ள கடிதாசி கிடைச்சது, அதுல அட்ரஸ் இருக்கு. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம் இங்க நாங்க இருக்கங்க. அப்ப நான் வரட்டுங்களா என்று சதாசிவம் கிளம்பினார். இவர் யாரு சொல்லலீங்களே என்றார் போலீஸ்காரர். ஐயா, நான் உக்கலுங்க, பெருமாள் கோயில் திரு சதாசிவம். ஓ ஆமா, நான் பார்த்திருக்கேன். பயலை பார்த்த முகமா இருந்தது. யாருன்னு கிட்ட பார்த்தேன். உள்ளூர்காரன் இல்லைங்க. ஆமா தெரியும் என்றார் கான்ஸ்டபிள். வரேங்க, ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புங்க. கூறிவிட்டு சதாசிவம் புறப்பட கணேஷ் உடனே வசந்தை தனியாக அழைத்து, வசந்த், நான் கான்ஸ்டபிளை சமாளிச்சுக்கிறேன். நீ அந்த ஆளை பின்னாடியே போய் எங்க போறான், என்னென்ன பண்றான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்து சொல்லு, குயிக் என்று அவசரமாக. வசந்த், ஏட்டையா, ஒரு நிமிஷம், சின்ன விஷயத்துக்காக போயிட்டு வந்துடுறேன் என்றான்.
நான் இங்கதான் இருக்கேன் என்றான் கணேஷ். அது கூட சரிதான், நீங்க போயிட்டு வாங்க என்றார் கான்ஸ்டபிள் வசந்திடம். இனியா, நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு வசந்த் வெளியே வந்தபோது அவன் மூளை திரும்பிக் கொண்டிருந்தான். சதாசிவத்தின் நடையில் ஒரு தீர்மானமும் குறிக்கோளும் தெரிந்தன. சந்நிதி தெருவில் தொடர்ந்தான். நாமம் பிரதானமாக வாசலை அலங்கரித்த ஒரு வீட்டை அடைந்து கதவு சங்கிலியை ஓசைப்படுத்தி திறந்ததும் சதாசிவம் உள்ளே சென்றான். அத்தியாயம் 10. சரிந்த கூரையின் மேல் சமீபத்தில் செல்வாக்கை கலந்து கட்டப்பட்ட வீடு அது. அதனுள் அந்த சதாசிவம் நுழைந்து உள்ளே சென்றதை பார்த்தான் வசந்த். சற்று நேரம் திகைத்தான். உள்ளே சென்று பார்க்கலாமா? இல்லை, வேண்டாம். மற்றொரு ரெஸ்பாஸ் வேண்டாம், காத்திருக்கலாம். உள்ளே போன ஆள் வெளியே வந்துதானே ஆக வேண்டும். ஆனால் வரவில்லை. 30 நிமிஷம் ஆச்சு, 40 ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. ஆள் அட்ரஸே இல்லை. உள்ளே கரைந்து போய் விட்டானா? இத்தனை நேரம் கிராமத்து வீதியில் இப்படி உலாத்துவது சரியா? எத்தனை நேரம் இப்படி சிகரெட் குடிப்பவன் போல அலட்சியமாக நிற்பது? அவ்வப்போது ஆர்வமான முகங்கள், யாரு வேணுங்க, யார பாக்குறீங்க என்று விசாரிக்க துவங்க வசந்த் உடனே தீர்மானித்தான். கதவை தட்டினான். யாரு என்று உள்ளே இருந்து சற்று வயதான குரல் கேட்டது. மரகதம், யாரு பாரு. ஈரக்கையை துடைத்துக் கொண்டு வந்த மரகதத்துக்கு 30 வயது இருக்கலாம். தேவைக்கு அதிகமான அளவு பொட்டு, உதட்டில் வெற்றிலை ரத்தம். உன்னிப்பாக வசந்தை பார்த்து உருவத்தால் என்ன வேணும் என்று கேட்டாள். சதாசிவம் இங்க வந்திருந்தாரே, அவரை கொஞ்சம் பார்க்கணும். சதாசிவமா? அப்படி யாரும் இல்ல. அவள் ரேடியோ டிராமாவில் போல் அனாவசியத்துக்கு சிரித்தாள். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரே. மறுபடி அதே ரேடியோ டிராமா. ஆஹா, யாரும் இல்லைங்க, இங்க யாரும் வரல. இப்போது சிரிப்பு அடக்க முடியாமல் வெடித்தது. வசந்த் சற்று நேரம் தன்னை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தீர்மானம் இல்லாமல் திரு திரு என்று விழித்தான். நீங்க தானே மரகதம்? ஆமா. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கொண்டாரன். அப்படியே எனக்கு கைகால் முகம் கழுவிக்கணும். அந்தால் நிச்சயம் புறக்கடை பக்கம்தான் போயிருக்க வேண்டும். அப்ப வாங்க பின்கட்டு பக்கம் என்றாள் மரகதம். கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருந்த மரகதத்திடம் உள்ளுக்குள்ள குரல் கேட்டதே, அது யாரு, உங்க அப்பாவா என்றான். இப்போது பள்ளிக்கூட மணி அடித்தது போல அவள் சிரித்தாள். அப்பாவா? இல்லைங்க, வீட்டுக்காரரு. அப்படியா? சாரி, குரலை கேட்டா வயசான மாதிரி இருந்தது என்றான் வசந்த். ஆமா, வயசானவர் தான். அவள் சிரிப்புக்கு விவஸ்தையே கிடையாதா? இதற்கு கூடவா சிரிப்பா? வசந்த் முகம் கழுவிக் கொள்கிறவன் போல சுற்றுமுற்றும் பார்த்தான். தென்னை, வானம் பார்த்த கழிவறை, சொறி பிடித்த திட்டி கதவு. ஏங்க, இந்த கதவு எங்க போறதுங்க? ஒட்டஞ்சந்துக்கு. மீண்டும் சிரிப்பு. சரி, தேங்க்ஸ், வரேங்க. கொஞ்சம் இருங்க. மரகதம், யாரது? இருமிக்கொண்டே அந்த குரல் வந்தது. யாரோ குடிக்க தண்ணி கேட்க வந்தாங்க மாமோ. இப்போது அவள் குரலை தாழ்த்தி, சதாசிவம் வந்தாரு, சந்து வழியா போயிட்டாரு என்றாள் மெல்ல. அவள் சிரிப்பதை நிறுத்திவிட்டாள். இந்த பக்கம் அந்த பக்கம் துருதுரு என்று கண்கள் அலைந்தன. அப்பவே போயிட்டாரு, எல்லாம் திருடங்க. என்ன சொல்றார் அவரு என்றது அந்த பெரியவரின் குரல். ஒண்ணுமில்ல மாமோ, நீங்க கிளம்புங்க, கிளம் மெல்ல வந்துரும். அவள் கண்களில் லேசாக வருத்தம் தென்பட்டது. தேங்க்ஸ் மரகதம், நான் மறுபடியும் வரேன். வாங்க, எல்லாம் நான் சொல்றேன். இந்தாங்க உங்க கண்ணாடி. அவள் வெயில் கண்ணாடியை திருப்பி கொடுக்கும் போது கை பட்டது. சரியான அரேபியன் நைட்ஸ் அனுபவம் பாஸ். கதவு திறக்கிறது. அங்கே அடிமை பெண் ஜரீனா வரா. சதாசிவம் என்னானா அத சொல்லுடா முதல்ல. பின்கட்டு வழியா ஜகா வாங்கிட்டாரு அவரு. அப்ப அவரு அவ்வளவு இன்னோசென்ட் இல்லைன்னு தெரியுது. அவர் விலாசம் உக்கல் முதலியார் தெருவுல இருக்கு. ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாமே. இல்லடா, முதல்ல பேராசிரியரையும் மகளையும் பத்திரமா ஊருக்கு அனுப்பலாம். போலீஸ் கேஸ்ல அவங்கள போட்டு குழப்ப வேண்டாம். அப்புறம் எப்படியும் நாம மறுபடி உக்கல் திரும்ப வேண்டி இருக்கும். விசாரணை இன்னைக்கு முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம் பாஸ். இல்ல வசந்த், கேஸ் சுவாரஸ்யமா இருக்கு. இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி வெட்டுப்பழி குத்துப்பழியா அலைகிறாங்க? அதை கண்டுபிடிக்க வேண்டாமா என்றான் கணேஷ். ஹாய் வசந்த், எங்க ஆளு காணாம போயிட்டீங்க? கேட்டுக்கொண்டே அங்கே இனியா வந்தாள். எல்லாம் பேராசிரியர் கிளப்பி விட்ட வம்புனாலதான். சார், நீங்க என்ன பண்றீங்க?
சமத்தா மெட்ராஸ் போய் அந்த ஆராய்ச்சி குறிப்புகளை சந்தேகத்துக்கு சாம்பாரா இன்னொரு தடவை பார்த்துட்டு ஏதாவது புதையல் கிதையல் விட்டு போயிருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள நானும் கணேசும் இனியாவும், அம்மா இனியா எதுக்கு என்று அதட்டலாக கேட்டார் பேராசிரியர். சும்மா ஒரு பேச்சு துணைக்கு என்றான் வசந்த். அதற்கு கணேஷ், சார் அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க டாக்டரை கூட்டிக்கிட்டு போங்க, நாங்க மறுபடியும் மெட்ராஸ்ல வந்து உங்களை சந்திக்கிறோம் என்றான். அப்ப பை வசந்த், உடம்ப பாத்துக்கோங்க, ராத்திரி வேளையில தனியா எங்கேயும் போகாதீங்க. போகல இன்னி, ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க வசந்த். போட்டுக்கிறேன் இன்னி. யோ இன்னி என்னையா இன்னி என்று கேட்டார் பேராசிரியர். ஓ நீங்க இங்க இருக்கீங்களா, மறந்துட்டேன் சார். இனியா வசந்த் கிட்ட சொல்லியாச்சா என்றார் அவர். மீண்டும் இல்லப்பா என்று சற்று ஹீனஸ்வரம் பேசினாள் இனியா. என்ன என்று கேட்டான் வசந்த். இனியாவை பார்க்க வராங்க என்றார் பேராசிரியர். யாரு? பையன் அமெரிக்காவில ரிசர்ச் பண்றான், லீவ்ல வரான், நாளைக்கு வந்து பார்க்க போறான். அப்படியா, சந்தோஷம் என்றான் வசந்த் சந்தோஷம் இல்லாமல். சும்மா பார்க்கதான் வராங்க வசந்த் என்றாள் இனியா. நீ என்ன சுற்றுலா பொருட்காட்சியா வந்து பார்க்கறதுக்கு? பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேரேஜ் செட்டில் ஆயிடும் என்றார் பட்டென்று பேராசிரியர். அவ்வளவு தூரத்துக்கு போயிடுமா? ஏன் சார், உள்ளூர்ல மாப்பிள்ளை கிடைக்கலையா உங்களுக்கு? தங்கமான பையன் பாவன், ஏன் லோக்கல் தங்க உதவாதோ? வசந்த் அப்புறம் பார்க்கலாம் என்றாள் இனியா. எப்ப? ரிசப்ஷன் அப்போ வா இனியா என்று பேராசிரியர் கூறிக்கொண்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றதும் வசந்த் ஒரு ஒத்தெல்லோ பெருமூச்சு விட்டு, அமெரிக்காவில் இருக்கிற ஆசாமி பேசாம அமெரிக்காவிலேயே ஒரு வெள்ளக்காரிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக பெசன்ட் நகர் வரணும்? அநியாயம் பாஸ் இதெல்லாம் என்றான் வருத்தத்துடன். கவலைப்படாதரா வசந்த், இனியா கடைசியா உன்னை பார்த்த பார்வையில நம்பிக்கை இருந்தது. சான்ஸே இல்ல பாஸ். நம்ம கேச பார்க்கலாம் வாங்க என்றான் அலுப்புடன். இறந்து போன அந்த ஆளு யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மிஸ்டர் கணேஷ் என்று இன்ஸ்பெக்டர் அவர்கள் அருகே வந்தார். சர்க்கார் உத்தியோகஸ்தர் என்றார் அவரே. அப்படியா? பூலமந்தல்ல ஒரு கோயில் இருக்குது, அதுல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவல்காரன், பேரு செல்வமாணிக்கம். அவன் கொலை செய்யப்படுறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டார் கணேஷ். சொல்ல முடியலீங்க, ஏதாவது நிலத்தகராறா இருக்கலாம். இன்ஸ்பெக்டர், சமீபத்துல உக்கல் கிராமத்துல வெளியூர் ஆசாமிங்க நடமாட்டம் அதிகமா இருந்ததா? இல்லீங்களே, அப்படி ஒன்னும். பழுப்பு நேரத்துல ஒரு வேன், மெட்ராஸ் வண்டி வந்ததா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லையே. ஏன் கேக்குறீங்க? எனக்கு என்னவோ இது நிலத்தகராற தெரியல. அப்ப வேற என்ன? அதான் தெரியல. எதுக்கும் நாங்க நடந்தத ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துறோம், நீங்க எஃப்ஐஆர் தயாரிங்க, உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் நாங்க தரோம். நீங்க எப்ப திரும்பி போகலாம்னு சொல்றீங்களோ அப்ப நாங்க கிளம்புறோம், சரிதானே? சரிதாங்க, எஸ்பி வருவாரு, அவரை பார்த்து பேசிட்டு போயிடலாம். நீங்க திரும்பியும் கிராமத்துக்கு தானே போறீங்க? ஆமாங்க, கார்ல போறோம். நீங்களும் எங்க கூட வர்றீங்களா? இல்லீங்க, நீங்க போங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. என்ன வசந்த், எதுவுமே பேசாம இருக்க என்று வசந்தை பார்த்து கேட்டான் கணேஷ். போங்க பாஸ், லவ் இஸ் அ மித்துன்னு சும்மாவா சொன்னாங்க? அமெரிக்காவில் இருந்து வர்ற பிளேன் புறப்படுறப்பவே டயர் பஸ்ட் ஆகி வெடிச்சு, என்னடா அது கிளம்புறப்பவே அபசகுணமா இருக்கேன்னு அந்த ஆசாமி என்ன மண்ணாங்கட்டி ரிசர்ச் பண்றானோ, அவன் பேசாம திரும்பி போயிட்டானா? கணேஷ் சிரித்து, பரவாயில்லடா, பிளேனை கவுக்காம டயர் பஸ்டோட நிறுத்தினியே. வசந்த், நீ கவலைப்படாத, இனியா இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிடுவா பாரேன் என்றான். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா பாஸ்? அப்புறம் இந்த ராஜராஜன் கிணறு மர்மத்தை கண்டுபிடிச்சா பேராசிரியர் உன் மேல படு இம்ப்ரெஸ் ஆகிட்டு, வா உன் கைய கொடுன்னு உன் கையில அவரோட பொண்ணை புடிச்சு கொடுத்துருவார். ஐஸ் ஃபேக்டரியே வச்சிருக்கீங்க பாஸ். அப்படியா? இந்த இனியா இல்லைனாலும் மெட்ராஸ்ல வேற பொண்ணுங்களா இல்ல? ஏண்டா அலையற? இல்ல பாஸ், தப்பி தவறி போய் ஒருத்தி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா, அது என்னடானா இப்போ ஃபெயிலியர் ஆயிடும் போல இருக்கு. இனியா இனியா என்று சொல்லிக்கொண்டே, பாஸ் படக்குன்னு மெட்ராஸ் போய் சின்னதா ஒரு காந்தர்வ விவாகம் பண்ணிட்டு வந்துடவா? ஒரு மகனே, இந்த விவகாரத்தை முடிச்சிட்டு அப்புறம் உன்னோட காதலை கவனிக்கலாம். சொல்லிட்டீங்கல்ல பாஸ், அது போதும். இப்ப உக்கலுக்கு போய் முதல்ல அந்த சதாசிவத்தை விசாரிக்கலாம். சரி, விசாரிக்கலாம் பாஸ், வாங்க. சதாசிவத்தின் வீடு சற்று பிரதானமாக இருந்தது. வாசலில் சதுரமாக கொஞ்சம் தெருவில் ஆக்கிரமித்து சிமெண்ட் போடப்பட்டிருந்தது.
ஈட்டி ஈட்டியாக கம்பி குத்துகளுக்கு பின் திண்ணை, மரக்கதவு, பிறையில் கார்த்திகை கருப்பு. வாங்க, உங்களை ஒரு விதத்துல எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்று வரவேற்றார் சதாசிவம். அப்படியா? எந்த விதத்துல? சும்மா பாசாங்க பண்ணாதீங்க. ஆஸ்பத்திரி சந்தடியில உங்க கூட அதிகம் பேச முடியல. போலீஸ் வேற இருந்தாங்க. அதனாலதான் கண்டுக்காம வந்துட்டேன். கொஞ்சம் உள்ள வரீங்களா? உள்ளே கொழுமையாக இருந்தது. அங்கே சகல வசதிகளும் இருந்தன. டெலிவிஷன் இங்க தெரியுங்களா என்று வசந்த் கேட்டான். ஏன் கேக்குறீங்க? சவுண்ட் வந்தா படம் வர்றதில்ல, படம் வந்தா சவுண்ட் இல்ல. எப்பனாச்சும் ரெண்டும் தெரிஞ்சா விவசாயம் காட்டுறாங்க என்று செயற்கையாக சிரித்து, என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டான் சதாசிவம். ஒண்ணு வேண்டாங்க. அப்ப வந்த காரியத்தை பளிச்சுன்னு சொல்லிடுங்க. நீங்க தான் சொல்லணும். அப்ப எத்தனை தருவீங்க? பொருளை பார்க்காம எப்படி? கைவசம் ஒண்ணுதான் வந்திருக்கு. முதல்ல அதை பத்தி பேசலாம் என்றான் கணேஷ். கொஞ்சம் இருங்க, வாசக்கதவை தாப்ப போட்டுட்டு வந்துடுறேன். அவன் செல்ல கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னப்பா சொல்றீங்க என்று வசந்த் சைகையில் கேட்க, வெயிட் பார்க்கலாண்டா என்று கணேஷ் கையமர்த்தி காட்டினான். திரும்பி வந்த சதாசிவம் மரத்தூண்களை சுற்றி சென்று ஓரத்தில் இருந்த மரக்கதவை திறந்து அதன் இருட்டுக்குள் மறைந்தான். சற்று நேரத்தில் பழுப்பு காகிதத்தில் சுற்றப்பட்ட ஒரு என்னவோ உடன் திரும்பினான். சுமார் 3 அடி இருந்தது. அது கச்சாவாக சணல் கயிற்றில் கட்டியிருந்தது. அதை மேஜை மேல் வைத்து மெல்ல கயிற்றை பிரித்தான். இது எங்கிட்ட இருக்கிறது யாருக்கு தெரியாது. 2 நாள்ல கை மாறிடும். டெம்பரரியாகத்தான் நம்ம கையில வந்திருக்கு. புரியுது என்றான் கணேஷ் புரியாமலே. சணல் கயிற்றை அகற்றி அகற்றி அவன் அந்த பழுப்பு காகிதத்தை பிரிக்கும் நிலையில் வாசலில் கதவு தடதடக்கப்படும் சத்தம் கேட்டது. உடனே சதாசிவம், சதாசிவம், கதவை தர, சீக்கிரம் கதவை தர என்ற அதட்டல் கேட்டது. பாவி வந்துட்டானே, இப்ப என்ன செய்யறது என்று சதாசிவம் அந்த பொருளை ஒரே அள்ளாக அள்ளி அணைத்து கொண்டு, நீங்க என்ன செய்யறீங்க? அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் போய் இருங்க, நான் அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன் என்று அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் இருவரையும் அந்த சிறிய அறைக்குள் தள்ளி கதவை தாளிட்டான். அத்தியாயம் 11. அவசரத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்ட அறை இருட்டாக இருந்தது. மேலே இருந்து ஒரே ஒரு கண்ணாடி ஓடு தயவு செய்ததில் கிடைத்த வெளிச்சத்தில் வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் சுற்றிலும் பார்த்தான். பிற்பகலில் பாதி ராத்திரி போல இருந்தது. இருந்தும் சில பொருட்களின் வடிவங்கள் தெரிந்தன. பழங்காலத்து மரபீரோ, அதன் அருகில் ரிட்டையர்டான கட்டில், கட்டிலின் மேல் கட்டிலுக்கு சம்பந்தமில்லாத சாமான்கள் சில. உதாரணமாக புத்தகங்கள், சோப்பு டப்பா, காய்ந்த மாலை, மோட்டாரின் உதிரி பாகங்கள். இப்படி கட்டிலுக்கு அருகே இருட்டு விளிம்பில் ஒரு மகத்தான இரும்பு பெட்டி தெரிந்தது. என்ன பாஸ், வெளியே அந்த ஆளு பேசுறது கேக்குதா பாரு வசந்த். வசந்த் காதை தீட்டிக் கொண்டு கதவின் மேல் வைத்து கேட்டான். ராத்திரிக்குள்ள வந்து வாங்கிட்டு போறதா சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பத்திரமா வச்சிருக்கேல்ல? ரொம்ப பத்திரமா. பிரிச்சு பாத்தியா? நான் எங்க பிரிச்சு பார்க்க போறேன், நான் ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி தானே என்று கூறிவிட்டு சதாசிவம் சிரித்தான். சிரிக்காத, நல்லா இல்ல. என்னடா பேசுறாங்க வசந்த்? அந்த பார்சலை பத்தி தான் பாஸ். சதாசிவம் ரொம்ப பிஸியா போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னவா? பிரிக்கவே இல்லையா? அது என்ன பாத்தியா வசந்த் நீ? புது கவிதை மாதிரி ஒரு வடிவமற்ற சமாச்சாரம் பாஸ். அவன் அதை தூக்குற போது ரொம்ப கஷ்டப்பட்டான். நீ கவனிச்சியா? கவனிச்சேன் பாஸ். என்ன கொஞ்ச நாளையா சந்தடியே இல்ல? ஆசாமி நம்மளை வச்சு பூட்டிட்டு காபி சாப்பிட போயிட்டானா? திறந்து பாரு வசந்த். வசந்த் கதவை திறக்க முயன்று பார்த்தான். வெளியே தாப்பா போட்டிருக்கு பாஸ். வெளியே சந்தடி ஏதாவது கேக்குதா? இல்ல பாஸ். அப்ப உலுக்கி பாரு. வசந்துக்கு கதவை உழுக்க சந்தர்ப்பம் இல்லாமல் அது திறக்கப்பட்டது. என்னங்க அடைச்சு வச்சுட்டு காணாம போயிட்டீங்க? மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு. அந்த ஆசாமிக்கு நீங்க இங்க வந்தது தெரியக்கூடாதுல்ல. அந்த ஆளு யாரு? தெரியாதது போல கேக்குறீங்க. அவனும் உங்களை மாதிரி விசாரிக்க வந்த ஆளுதான். அப்படியா? இப்ப நீங்க பொருளை காட்டுறீங்களா? நீங்க விலைய சொல்லுங்க, அப்புறம் பொருளை பார்க்கலாம். கணேஷ் வசந்தை பார்த்தான். எவ்வளவு கேட்கலாம் வசந்த்? 10 கேட்கலாம் பாஸ். அது வரைக்கும் தான் பாஸ் நமக்கு அனுமதி இருக்கு. சதாசிவம் சிரித்து விட்டு, 10க்கு விரல் கூட வராதுங்க என்றான். நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க, அதை சொல்லுங்க என்றான் கணேஷ். மினிமம் 45க்கு குறையாதுங்க என்றான் சதாசிவம். அடே அப்பா, கட்டுப்படி ஆகாதுங்க.
பாஸ் வாங்க நாம போலாம். இரு வசந்த், ஏங்க நீங்க 45 கேக்குறது இதுக்கு மட்டுமா இல்ல இதுக்கு மட்டும்தான்? மத்தது கிடைச்சா நான் ஏன் இங்க சிங்கி அடிச்சிருக்கேன்? வாஸ்தவம் தான், ஆனா பொருளை பார்க்காததுக்கு முன்னாடி எங்களால தீர்மானிக்க முடியாதுங்க. கொஞ்சம் காட்டுறீங்களா? அவன் சற்று யோசித்ததாக பட்டது. கொஞ்சம் இருங்க, பழையபடி எடுத்தாரன் என்று அந்த வீட்டின் பின்புறத்துக்கு சென்றான். கிடைத்த தனிமையில் வசந்த், பாஸ் இந்த கதை வசனம் நடிப்பு எதுவுமே எனக்கு புரியல என்று கூறினான். எனக்கும் புரியலதான் வசந்த். அவன் எதையோ விற்க விரும்புறான், எதை அதான் தெரியல. ஆனா ஒரு விதமா பேரம் பேசியாச்சு. யாரு ஜாஸ்தி ஆஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு தரதா அவசரமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இவனை பார்த்தா ஏதோ மிடில் மேன்னு தெரியுது. எல்லாம் சரிதான் பாஸ், விக்கிற மால் என்ன? ஆஸ்மி அனதர் என்றான் கணேஷ். பாஸ் வரான். வந்தவன் கையில் அந்த பார்சல் இல்லை. காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க என்றான் சதாசிவம். என்ன விஷயங்க? 45க்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்பணமா கொஞ்சம் வைக்கிறீங்களா? எவ்வளவு வேணும்? ஒரு 10-15. சரிதான் என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ், அவ்வளவு பணத்துக்கு நாங்க இன்னும் தயாரா வரலீங்க. சதாசிவத்தின் முகம் சுருங்கியது. அப்ப 45 எப்படி புரட்ட போறீங்க? உங்களுக்கு என்னைக்குள்ள பணம் வேணும்? சாயங்காலம் 4 மணிக்குள்ள வேணும். அதுக்கப்புறம் பொருள் கை மாறிடுது. சாயங்காலத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுறோம். பொருளை கொஞ்சம் காட்டுங்களேன். இப்ப இல்லீங்க, முன்பண உத்தரவாதம் இல்லாம காட்டுறது இல்லீங்க என்றான் சதாசிவம் உறுதியாக. அப்ப எங்க மேல நம்பிக்கை இல்லீங்களா உங்களுக்கு? இல்லீங்க, பச்சை நோட்டை பார்த்தாதான் நம்பிக்கை வரும். ஏற்கனவே ஒரு கொலை விழுந்துருச்சு. நீங்க போங்க, முழு பணமும் கொண்டு வாங்க, அப்புறம் நல்லா பாத்துக்கோங்க. அப்ப காட்ட மாட்டீங்க? ஆஹா, மாட்டேன். சரிவா வசந்த், நாம போலாம். இருவரும் வெளியே வந்தபோது தெருவில் சூரிய சரிவின் நிழல்கள் நீளத் தொடங்கி இருந்தன. கணேஷ் அவனிடம் விடைபெறும் போது, இன்னும் 1 மணி நேரத்துல வரேங்க, வீட்டுல இருப்பீங்கல்ல என்றான். தாராளமா, நான் எங்கேயும் போறதில்ல. காரில் வசந்த், ஏன் பாஸ் நேரா போலீஸுக்கு போய் இந்த வீட்டுல நிழலா ஏதோ வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி ரெய்டு பண்ண சொல்லிட்டா என்ன என்று கேட்டான். இல்ல வசந்த், இந்த ஆளு உஷாராயிடுவான். அவங்க என்ன விக்கிறாங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி பாஸ்? நாம மறுபடி அங்க போகணும். 45,000 ரூபாயோடவா? என்ன விளையாடுறீங்களா பாஸ்? இல்லடா, பணம் இல்லாம. புரியலையே வசந்த். இந்த மாதிரி பழைய வீடுகள் எல்லாம் பின்பக்கம் சுவர் அதிக உயரமா இருக்காதுல்ல? இப்ப புரியுது. பின்பக்கமா சந்து வழியா போய் சுவரேறி குதிச்சு உள்ள போய் அப்புறம் என்ன? அங்க ஏதாவது மாட்டு கொட்டைகள மறைஞ்சிருந்து பட்ட பகல்லையா யாராவது பார்த்தா முட்டிய பேத்துருவாங்க பாஸ். பார்க்காம உன்னால இதை செய்ய முடியும்டா. வெயிட் அ மினிட். உன்னாலன்னா நீங்க கலண்டுக்கிறீங்களா? ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன். இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ என்ன பண்ற? இல்ல பாஸ், முடியாது. மாட்டு தொட்டியெல்லாம் சுவரேறி குதிக்க முடியாது. இந்த கள்ளப்பாட்டு வேலையெல்லாம் நம்ம கையில ஆகிறதில்ல என்றான் வசந்த். நான் சொல்றத முழுக்க கேளுடா. நீ ஒன்னும் பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். பின்பக்கமா போய் பாரு. சந்து வழியா மேலையும் கீழையும் நட. யாரும் பார்க்காம ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாரு. இல்ல என்னால முடியலன்னு திரும்பி வந்துரு. உன்னோட பலம் உனக்கு தெரியாதற வசந்த். ஐயோ, உங்களோட பெரிய ரோதனையா போச்சு பாஸ். பேசாம மெட்ராஸ்ல இந்நேரம் ஒரு பீர் சாப்பிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலா இங்க வந்து சாணி மாட்டையெல்லாம். ஜஸ்ட் ட்ரை மேன். ஏதாவது ஆபத்துன்னா ஓடி வந்துரு. வசந்த் முனகிக் கொண்டே தெருமுனையில் இறங்கிக் கொண்டான். பெட்டி கடையில் ஒரு வில்ஸ் பில்டர் வாங்கி பத்த வைத்துக் கொண்டான். கோயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு பாவாடை தாவணியை அதன் பின்னல் ஆடுவதை பின்னால் திரும்பும் வரை கவனித்தான். சிகரெட்டை மிதித்து விட்டு நடந்தான். ஏரோப்ளேன் பாண்டியை கடந்தான். அம்மா பால் அதையும் கடந்தான். குறுக்கே ஓடின சிறார்களை தவிர்த்து தெருமுனைக்கு வந்தான். பலமாக யோசித்தான் வசந்த். கணேசுக்கு வேண்டியது என்ன? அந்த காகித பார்சலில் என்ன வைத்திருக்கிறான்? அந்த சதாசிவம் என்ன விற்கிறான்? இந்த தகவல்கள் தானே. அதை கண்டுபிடிக்க எதற்கு சுவரேறி குதிக்க வேண்டும்? வேறு வழி ஒன்றும் இல்லையா? யோசி வசந்த், யோசி. இப்படி செய்தால் என்ன? டேய் வசந்த், என்ன மூளடா உனக்கு? இந்த சிம்பிள் ஐடியா அப்பவே தெரியாம போச்சே. பிரில்லியன்ட். சின்ன வயசுல சாப்பிட்ட முந்திரி பருப்பெல்லாம் பாதாம் பருப்பெல்லாம் இப்பதான் வேலை செய்யுது.
வசந்த் தீர்மானித்து நேராக அந்த சதாசிவத்தின் வீட்டை நோக்கி நடந்தான். முன்புறமாகத்தான். மறுபடி அங்கே சென்று கதவை தட்டினான். பதில் இல்லை. சற்று அழுத்தமாக தட்டி, சதாசிவம், சதாசிவம் என்று கூப்பிட்டான் வசந்த். பதில் இல்லை. ஆசாமி கொல்லை பக்கம் போயிருக்கிறானா என்ன? ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். உள்ளே நிசப்தமாக இருந்தது. ஏதோ நகர்த்தப்படும் சப்தம் கேட்டது. சதாசிவா? ஆஹா, சத்தம் இல்லை. என்னடா அது? கொல்லை பக்கம்தான் போயிருப்பான். கதவை சற்று பலமாக தட்டலாமே. தட்டினான். அந்த மரக்கதவு முனகலுடன் திறந்து கொண்டது. உள்ளே அடியெடுத்து வைத்தான். வசந்தின் நடு முதுகில் குறுகுருவென்று பூரான் ஓடியது போல உணர்ந்தான். ஹலோ சதாசிவம், எங்க இருக்கீங்க? வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு எங்க போயிட்டீங்க? வசந்த் தயக்கத்துடன் உள்ளே நடந்தான். பின்கட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. சரிதான், அங்கேதான் இருக்கான் போல இருக்கிறது. என்ன செய்யலாம்? காத்திருக்கலாம். வந்து விடுவான். சரி, வரட்டும் வரட்டும். வந்தவுடன் என்ன சொல்லலாம்? என்னங்க, பணம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்பான். ஓ, கொண்டு வந்திருக்கேனே. எடுங்க. நீங்க பொருளை கொண்டு வந்து மேஜை மேல வைங்க. நான் பணத்தை காட்டுறேன், நீங்க பொருளை காட்டுங்க. அவன் அதை கொண்டு வந்து மேஜை மேலே வைப்பான். பைக்குள் இருந்து பணத்தை எடுப்பது போல பாவித்து சரேல் என்று சற்றும் எதிர்பாராத விதமாக சுடான் சுக்கி கராத்தே வெட்டு. சதாசிவம் தன் தாயாரை கூப்பிட்டு விட்டு அப்படியே குப்பையாக கரபூம் என்று விழுந்து விடுவான். உடனே பார்சலை பிரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று. என்னது? பிரம்ம கவசமாக இருக்கிறது. ஆளையே காணோமே. வசந்த் சுற்றிலும் பார்த்தான். 2 கை நீட்டிய சாய்வு நாற்காலி, மீன் எம்ப்ராய்டரி போட்டு மூடப்பட்ட ரேடியோ, அனாவசிய டெலிவிஷன், ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகள், உட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டரின் காலாவதியான கேலண்டர், கண்ணாடி பீரோ, தரையில் ஒரே ஒரு செருப்பு. வசந்த் இப்போது கீழே தண்ணீர் கசிவதை பார்த்தான். ஓரத்தில் பானை உருண்டு கிடந்ததையும் அதிலிருந்து இன்னும் சொட்டு சொட்டுவதையும் பார்த்தான். கண்ணாடி டம்ளர் உடைந்து சிதறி இருந்ததை பார்த்தான். சதாசிவா என்று மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தான். பதில் கிடைக்காமல் மெல்ல வீட்டின் பின்பகுதிக்கு சென்றான். யாரு இல்லையா? யாரு இல்லையா என்று மறுபடியும் கேட்டான். நங்கென்று நெற்றியில் இடித்தது நிலைப்படி. தேய்த்து கொண்டு குனிந்து கொண்டு நடந்தான். கிணறு தெரிந்தது. பின்கட்டின் வெட்ட வெளி தெரிந்தது. மரத்தொட்டி, சந்துக்கு செல்லும் கதவு திறந்திருந்தது. அதன் வாசலில் பாதியாக கால் தெரிந்தது. வசந்த திடுக்கிட்டான். சதாசிவத்தின் வேட்டி தனியாக கிடக்க பட்டை பட்டை டிராயரில் படுத்திருந்த மாதிரி பாதி உள்ளே பாதி வெளியே அவன் கிடந்தான். வசந்த் ஓடிப்போய் அவன் அருகில் சென்று குனிந்து, ஓ மை காட் என்று கத்தினான். சதாசிவத்தின் கடைவாயின் ஓரத்தில் புதிய ரத்தம் இன்னும் சிந்திக் கொண்டிருந்தது. வாய் திறந்திருந்தது. அட பாவி, ஆள் அவுட்டா? வசந்த் அவன் கையை தூக்கி பல்ஸ் பிடித்து பார்த்தான். இருப்பதாக தெரியவில்லை. மார்பில் கையை வைத்து பார்த்தான். 1 மைல் தூரத்தில் இதயம் கேட்டது. ஐயோ, இப்ப என்ன செய்வேன்? சதாசிவத்தின் முகம் முழுதும் வீங்கி இருந்தது. அங்கங்கே கன்னி போயிருந்தது. பல்லோ ஏதோ எகிரி போயிருக்க வேண்டும். ரத்தம் வெற்றிலை பாக்கு போட்டது போல இன்னும் சிந்திக் கொண்டிருந்தான். சதாசிவம், யோ சதாசிவம், என்னையாச்சு உனக்கு? போயிட்டியா? பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவன் இல்லை. தூக்கலாமா? என்ன இளவுடா இது? சரியான சமயம் பார்த்து பாஸ் கலண்டுகிட்டாரே. நம்ம கையில பாடி ஒப்படைச்சிட்டு என்ன இது? இந்த கேஸை ஆரம்பத்தில் இருந்தே மூளைக்கு மூளை. ஆமா, இது என்ன? கீழே ஏதோ கருப்பாக இருந்தது. எடுத்து பார்த்தான். இன்ச் அகலத்துக்கு பாசி பிடித்தார் போல கரும் பச்சையாக. என்ன என்று பார்க்க நேரமில்லை. அதை பைக்குள் போட்டுக்கொண்டு வசந்த் வெளியே ஓடி வந்தான். கெரோசின் கைவண்டிக்கு பின்னால் சிலர் துரத்தி கொண்டிருந்தார்கள். யோ வாங்கயா வாங்கயா, ஆளு அடிபட்டிருக்காரு. எங்க எங்க? அவர்களில் சிலரை சேகரித்துக் கொண்டு உள்ளே ஓடினான் வசந்த். அத்தியாயம் 12. என்னங்க, மறுபடி கொண்டு வந்துட்டீங்களா? ஆளு பொழைச்சிட்டானா? இல்ல டாக்டர், இது வேற கேஸ். அட, என்ன ஆயிட்டு இருக்கு இந்த ஊர்ல? ஒரே நாள்ல 2 கொலையா? டாக்டர், இந்த ஆளு பொழைக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சீக்கிரம் ஏதாவது சிகிச்சை பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நான் என்னால முடிஞ்சதை செய்யறேன் மிஸ்டர். எனக்கு இருக்கிற வசதிகளை வச்சுக்கிட்டு இத பாருங்க. ஷாவ்லான் இன்டென்ட் பண்ணி 3 மாசம் ஆச்சு. ஆமாங்க, இந்த மாதிரி வசதி குறைஞ்ச இடங்கள்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்தான் டாக்டர். உங்களை மாதிரி ஆளுங்க தான் நிஜமாவே சமூக சேவை செய்யறீங்க.
பேசிக்கொண்டே சதாசிவத்தின் காயங்களை கவனித்து டாக்டர் ஒவ்வொன்றாக துடைத்துக் கொண்டே வந்தார். மண்டையில பலமா நெத்தி இருக்காங்க, அதான் மயக்கத்துல இருக்கார். கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிருவாரு. அடாடா, என்னமா அடிச்சு போட்டிருக்காங்க, யாரையே இப்படி அடிச்சது? இன்ஸ்பெக்டர், அது தெரிஞ்சாதான் பரவாயில்லையே என்று கூறிக்கொண்டே வசந்தை பார்த்தார். என்ன பாக்குறீங்க, நான் தான் நடந்தது பூரா சொல்லிட்டனே. கணேஷ் யோசனையில் இருந்தான். பாஸ் உங்களை தான் கேட்கிறார் சார். என்ன குத்து, சாயங்காலம் கையடி. இந்த கிராமத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான குத்தங்கள் ஒரு நாளே நடந்து போச்சு. இதுதான் கடைசியா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? தெரியலீங்க, அந்த ஆளு பொழைச்சிடுவாரு. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் கேட்டு பார்க்கலாம். வசந்த் சிந்தனையில் ஆழ்ந்தான். சிகரெட் பற்ற வைத்துக் கொள்ள கணேஷுடன் வெளியே வந்தான். என்ன பாஸ், பேசவே இல்லை நீங்க? நீங்க தான் பேசணும், நீ தானே பார்த்த எல்லாத்தையும். நான் பார்த்தது அடித்தடி முடிஞ்சப்புறம் பாஸ். நான் சொன்ன மாதிரி புறக்கடை பக்கமா போய் எட்டி பார்த்திருந்தா அடிச்ச பார்ட்டி யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. நீயா பிளான மாத்திக்கிட்டு போறது விடுங்க பாஸ். அந்த பார்சல் என்னாச்சு? எனக்கு என்னவோ அது இப்ப சதாசிவத்தோட வீட்டுல இருக்காதுன்னு தோணுது. ஜனங்க அந்த பார்சலுக்கு தான் இந்த அலையுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை ஒரு தடவை துப்புரவா தேடிடலாம். இந்த ஆளு மயக்கம் தெளிஞ்சு வந்தா கொஞ்சம் பேசுவான்ல. அதுக்குள்ள போன கேஸ் மாதிரி பிராணனை விட்டுற போறான். இல்ல வசந்த், இது போகாது. காயங்கள்லாம் பார்த்தல்ல, எல்லாம் சூப்பர்ஃபிஷியல். கொஞ்சம் முக வீங்கி இருக்கு. இந்த சதாசிவத்தை அவங்க கொல்ல உத்தேசிக்கல. அவன் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்துக்கு தண்டனை கொடுக்க 4 தட்டு தட்டி இருக்காங்க. தண்டனை நம்மோட வியாபாரம் பேசுறதுக்காக இருக்குமோ? இருக்கலாம்டா. அவன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமா ஒப்படைக்கப்பட்ட பொருளை அவன் விற்க முயற்சி பண்ணியிருக்கலாம். அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய், அவங்கிறது யாரு பாஸ்? அவங்க, அவ்வளவுதான். ஒட்டு மொத்தமா தான் சொல்ல முடியுமே தவிர எத்தனை பேர் இருக்கா, எத்தனை கோஷ்டி, அதுல ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப பொருள் என்னன்னு சொல்ல முடியாதுல்ல பாஸ்? ஆமா, என்னன்னு சொல்றதுக்கு முடியாது. அதை எடுத்து வசந்த் காட்டினான். என்ன வசந்த் இது? சதாசிவம் கிடந்தாருல, அவர் பக்கத்துல இந்த துண்டு கிடந்தது. இதுல இருந்து ஏதாவது தெரியறதான்னு பார்க்கலாம்னு பொறுக்கிக்கிட்டு வந்தேன். கணேஷ் அதை உரசி தேய்த்து பார்த்தான். மூக்கில் வைத்து வாசனை பார்த்தான். நார்த்தங்கா வாசனை அடிக்குது. கூடவே ஒரு கெமிக்கல் ஸ்மெல். வர்றப்ப நானும் மோந்து பார்த்துட்டேன் பாஸ் என்று வசந்த் சொன்னதை கவனிக்காமல் கணேஷ் அதை திருப்பி திருப்பி பார்த்து, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி பார்க்கலாம். அது எதுல இருந்து வந்த துண்டுன்னு நினைக்கிற வசந்த்? அந்த பார்சல்ல இருந்து தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ். எப்படி? ஏதோ பச்சி சொல்லுது. இச்சினி. அந்த பார்சல் தான். அதுலதான் வசந்த் இருக்கு சூட்சுமோ. வீடு காலியா தான் இருக்கும். ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடவா? இல்லடா, வேண்டாம். போலீஸ் ஏற்கனவே நம்மளை சந்தேகப்படுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை பாக்குற பார்வையே சரியா இல்ல. நம்மள எதுக்காக சந்தேகப்படணும் பாஸ்? நாம 2 பேரும் ஊருக்குள்ள வந்தப்புறம் தானே எல்லா திடுக்கிடும் சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த துண்டை மெட்ராஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணி பாத்திரலாம். ஏதோ மெட்டாலிக்கா தான் எனக்கு தெரியுது. ஒரு சிலையோட பகுதியோ? பாஸ், இப்படி இருக்கலாம் இல்லையா? அவங்க தேடுறது ஒரு விலை உயர்ந்த சிலைய. அது இது நாள் வரைக்கும் ராஜராஜன் கிணத்துல நாத்தத்தோட நாத்தமா உள்ள கடந்திருக்கு. இந்த விவரம் சரித்திர குறிப்புகள் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்து இங்க வந்து அதை தோண்டி எடுத்துட்டாங்க. சதாசிவத்துக்கிட்ட டெம்பரரியா கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆள் என்னடானா சந்தடி சாக்குல அதை நம்ம கிட்ட விற்க பார்த்திருக்கான். அதை தெரிஞ்சு அவனை அடிச்சு போட்டு சிலைய பிடிங்கிட்டு போய் வர வர சுஜாதா கதை நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டியா வசந்த்? ஏன் பாஸ், இந்த தியரிக்கு என்ன? கத்தி குத்து பட்டவன் என்னாச்சு சொல்லு. அவன் இந்த சிலை கண்டுபிடிச்ச விவரத்தை நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கலாம். இல்லாட்டி பிரில்லியன். டே வசந்த், உன் மூளையே மூளைடா. என்னடா கண்டுபிடிச்ச சொல்லி தொலை. கத்தி குத்து பட்டு செத்தானே, அவன் யாரு? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவல்காரன் கூலமந்தல்ல. அவன் தான் சிலை எடுத்திருக்கிறத பார்த்திருக்கான். அப்படியே வச்சுக்க. அவனும் சதாசிவமும் பார்ட்னர்ஸ். அதான் நம்ம கிட்ட சதாசிவத்தை போய் பார்க்க சொல்லி இருக்கான். அவன் எப்படியோ அந்த சிலைய அபேஸ் பண்ணிக்கிட்டு சதாசிவத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். 2 பேரும் வியாபாரத்தை பிளான் பண்ணி இருக்காங்க. டே வசந்த் போட்டு குழப்பாதரா. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தார். என்ன சார், ஆளு கண்முழிச்சானா? மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான்.
அப்பாடா. மிஸ்டர் வசந்த், இங்க கொஞ்சம் வாங்க. இங்கதான் சார் இருக்கேன். என்ன வேணும்? நீங்க அந்த ஆளை பார்க்க போனீங்களா? ஆமா. எதுக்கு? எதுக்கு? நல்ல கேள்வி. அது எப்படின்னா, வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் தயங்காமல், அவர்கிட்ட ஒரு விவரம் கேட்க போயிருந்தோம் என்றான். என்ன விவரம்? முன்னால கத்தி குத்துல இறந்து போனானே ஒரு ஆள், அதான் அந்த கூலமந்தல் ஆசாமி. அவன் என்கிட்ட காலையில வந்தபோது சதாசிவம்னு ஒரு ஆளை பார்க்க சொன்னான். அப்படியா? அதையே என்கிட்ட சொல்லல நீங்க? சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல. நீங்க கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் சந்தர்ப்பம் வந்ததாக்கும் என்றார் கொஞ்சம் அதட்டலாக. ஆமா சார். அதாவது நீங்களா சொந்த முயற்சியா துப்பு துளக்க பார்த்திருக்கீங்க, சரியா? அப்படி இல்லைங்க. அந்த ஆளு என்னவோ சொல்ல வந்தான். இதெல்லாம் நல்லா இல்ல. போலீஸ் எதுக்கு இருக்கோம்? நீங்க 2 பேரும் லாயரா? ஆமாங்க. சட்டம் படிச்சவங்களே இப்படி செய்யலாமா? என்ன சார் செஞ்சோம் நாங்க என்றான் வசந்த். இந்த மாதிரி ஒரு ஆளு அடிபட்டு இருக்கா, அவனை போய் நீங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்க. யாருக்கு தெரியும், அந்த ஆளை நீங்களே அடிச்சு போட்டிருக்கீங்களோ என்னவோ. நல்ல ஜோக் அடிக்கிறீங்க சார். அட போயா, உங்ககிட்ட ஜோக் அடிக்கிறதுக்கு தான் எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க பாரு. இல்ல இன்ஸ்பெக்டர், எவனாவது புத்தி சுவாதீனம் இருக்கிறவன் ஒரு ஆள் அடிச்சு போட்டு உடனே அவனை வண்டி வச்சு குண்டு கட்ட தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவானா? நீங்களே சொல்லுங்க. இல்லீங்க, போலீஸ் கண்ணுல மண்ணை தூவறதுக்கு சில பேர் அப்படி செஞ்சாலும் செய்வாங்க. பாஸ், இது தமாஷா இல்ல? இல்லடா என்றான் கணேஷ். இன்ஸ்பெக்டர், எங்களோட போன ஃபைட்ஸ் பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தீக்கிறதுக்கு சுலபமா ஒரு வழி இருக்கு. என்ன? அந்த ஆளு முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்களே அவனை கேட்டுக்கங்களேன். கேட்கதான் போறேன் மிஸ்டர் கணேஷ், கேட்கதான் போறேன். அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. 2 தடவையா கேட்க போறீங்க? அவன் தான் இப்ப முக்கியமான சாட்சி. அவங்கிட்ட இருந்து இந்த ஸ்டாப்பிங் பத்தியும் முக்கியமான தகவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். டாக்டர் கை கழுவி கொண்டு வெளியே வந்தார். எப்படி இருக்காரு? செம்மையா அடிச்சு மூஞ்சி வீங்கி இருக்கு, தோள்பட்டை வேற வீங்கி இருக்கு. எனக்கு என்னவோ காலர் போன்ல கிராக் இருக்கலாம்னு தோணுது. பொழைச்சுக்குவாருல்ல? பொழைச்சிருவாரு. இன்னும் அரை மணி நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். அப்ப என்னை தவறாம கூப்பிடுங்க. வேத்து ஆளுங்களை அனுமதிக்க வேண்டாம் என்று வசந்தை பார்த்து கொண்டே சொன்னார் இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர் வசந்த், உங்ககிட்ட அந்த ஆளு ஒண்ணுமே பேசலையா? இல்லீங்க, நான் போன போதே மயக்கத்துல தான் இருந்தாரு. அந்த அடி அடிச்சிருக்கீங்க? ஐ மீன் அடிச்சிருக்காங்க. வசந்த் உடனே கணேஷை பார்த்து, பாஸ், திஸ் இஸ் த லிமிட். அவரு நம்மள அனாவசியமா சந்தேகப்படுறாரு. அவனே தொடர்ந்து, இன்ஸ்பெக்டர், செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1 சிஆர்டிபிசில உங்களுக்கு நிறைய என்கிட்ட சட்டம் பேசுறியா என்று இன்ஸ்பெக்டர் கத்தினார். மூடுடாவா. என்னது சட்டம் கொஞ்சம் எல்லாம் மீறுது. இன்ஸ்பெக்டர், இவர் யாரு தெரியுமா? கணேஷ். இவர் கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பஞ்சாப் போன போலீஸ் ஆபீசர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 444. வசந்த், ஷட்டப். இன்ஸ்பெக்டர், இவன் கொஞ்சம் தத்து பித்துன்னு உளருவான். மைண்ட் பண்ணாதீங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க கோவிச்சுக்காதீங்க. எதுக்கு விவகாரம்? இப்ப அந்த ஆளு கண்ணு முழிச்ச பிற்பாடு எல்லாம் துல்லியமா தெரிஞ்சிட போறது. எங்களோட இன்னோசன்ஸ் நிரூபணம் ஆனப்புறம் நாங்க போறோம், சரியா? எங்க போயிடுவீங்க? எங்கேயும் போயிட முடியாது. நாங்க போறதுன்னு தீர்மானிச்சா உங்க தாத்தா வந்தா கூட தடுக்க முடியாது. இட்ஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி என்றான் வசந்த் கடுப்புடன். பாத்தியா என்ன ராங்கா பேசுறான்? வசந்த், இந்த இடத்தை விட்டு விலகி போறியா இல்லையா? அனாவசியத்துக்கு கேஸ காம்ப்ளிகேட் பண்ணாத. ஏற்கனவே நம்ம மேல சந்தேகப்படுறாரு இவரு. படட்டும் பாஸ். மடியில பிள்ளை இருந்தா தானே வழியில கணவனை பார்த்தா பயம். போ ஒளி, தனியா போய் நில்லு என்று கணேஷ் கத்தினான். வசந்த் அதற்கு அப்புறம் பார்க்கலாம் சார் என்று இன்ஸ்பெக்டரிடம் விடைபெற்று ஓரத்தில் போய் சிகரெட் பற்ற வைத்தான். டாக்டர் வெளியே வந்து, இன்ஸ்பெக்டர் வாங்க, அந்த ஆளு முழிச்சுக்கிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான் என்று அழைத்தார். இன்ஸ்பெக்டர் குச்சி சுழற்றி கொண்டு உள்ளே செல்ல கணேஷ் சற்றே கவலைப்பட்டான். மெல்ல அந்த டிஸ்பென்சரி கட்டிடத்தை அணுகினான். வசந்த் விரோத பாவத்துடன் மரத்தடியிலேயே நின்று கொண்டிருக்க அறைக்குள் பேசுவது தெளிவில்லாமல் கேட்டது. இன்னும் கொஞ்சம் அருகே செல்ல மெலிதாக இருந்தாலும் ஸ்பஷ்டமாக குரல்கள் கேட்க துவங்க, சதாசிவம், சதாசிவம், அம்மா வலி மருந்து போட்டிருக்குப்பா, பயப்படாத, உனக்கு உயிருக்கு ஆபத்து ஒண்ணு இல்ல. ஆபத்தில்லையே, ஆபத்தில்லையே. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடு, பாக்கிய உடம்பு சரியான அப்புறம் கேட்டுக்கிறேன். என்ன
ஈனஸ்வரமாக குரல் கேட்டது. உன்னை இப்படி அடிச்சு போட்டது யாரு? சற்று நேரம் மௌனம். அதன் பின் மெல்லிய குரலில் தீர்மானமாக, அதான் சார், அந்த கணேசும் வசந்தும்.